I'm Dr. Ikamachi Muthulakshmi, Assistant Professor, Department of Business Administration, PG. Today, we are going to discuss a topic, gender equality in the workplace. So, with our MBA students. Hi all, I am Siva Subramanian, first year MBA. Gender equality in workforce, equal to pay both female and male, pay salary, safety, protection. ஸோ இது எல்லாமே ஈக்குவலாகவே ஃபீமேலுக்கும் கிடைக்கணும், மேலுக்கும் கிடைக்கணும். கேப் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், சேலரி பே பண்ணுறதா இருக்கட்டும், மேலுக்கு வந்து அதிகமாகவும் ஃபீமேலுக்கு வந்து கம்மியாகவும் அப்படி இல்லாமல் சேலரியில் ஸ்டார்ட் பண்ணி சேஃப்டி வரைக்குமே ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். கேப் ஃபெசிலிட்டி வந்து மேலை விட ஃபீமேலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்குன்னு மேலுக்கு இல்லாமல் ஃபீமேலுக்கு மட்டும் கேப் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சேம் தான். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே போத் ஃபீமேல் அண்ட் மேலுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணும். ஸோ தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன். ஐ எம் எஸ்எம் ராகுல் ஃப்ரம் எம்பிஏ. இப்போ சிவா சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கும் கொடுக்கணும். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் இன்றைக்கி கார்பரேட் வேர்ல்டில் இன்றைக்கி நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க இந்தியாவில். அதுதான் நம்ம நாட்டோடைய ப்ரவுட் மூமெண்ட்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி இப்போ நைட் ஷிஃப்ட்டில் வேலை